இன்று மானாமதுரையில் ஆகாஷ் டெலிசன் படுகொலையை கண்டித்து 90வது நாளாக போராட்டமானது நிலையில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மன்னர் மீட்பு களத்தின் நிறுவனர் மரியாதைக்குரிய கு செந்தில் மன்னர் அவர்கள். வணக்கம். இந்த 90வது நாள் போராட்டமானது எதை வலியுறுத்தி நடைபெறுகிறது? தொடர்ந்து 90 நாட்களாக போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இதன் தீர்வு எப்படி இருக்க வேண்டும், என்ன என்பதை விளக்கமாக. மானாமதுரையில் ஆகாஷ் டெலிசன் என்கிற பட்டதாரி இளைஞர் காவல்துறையினுடைய விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டு அடித்து படுகொலை செய்யப்பட்டு இன்றோடு 90 நாட்கள் ஆகிறது. நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டலில் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்ட போதும் இன்று வரை குற்றவாளிகள் யாருடைய பெயரும் சேர்க்கப்படாமல் அவர்கள் கைது செய்யப்படாத நிலை நீடித்து வருகிறது. அதை கண்டித்தும் குற்றவாளிகளை கைது செய்ய கோரியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டத்தின் போது இப்போது சட்டமன்றம் கூடியிருக்கிறது. அதை சமூக நீதித்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் வன்னியரசு அவர்கள் இந்த பிரச்சனையை பேசுவார் என்று நாங்கள் கருதுகிறோம். தொடர்ச்சியாக தென் மாவட்டங்களில் மட்டுமல்லாது நாடுகளின் அளவிலே சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டு பல்வேறு குற்றங்களும் கொலைகளும் இங்கே அரங்கேறி வருகிறது. அதை தடுப்பதற்கு இந்த புதிய அரசு கூடுதல் கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுத்து வந்த போதிலும் குற்றங்கள் அதிகரித்துத்தான் கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் கவின் படுகொலை, அந்த படுகொலையினுடைய கொலை குற்றவாளியாக சுர்ஜித் என்ற அந்த கொலையை செய்த அவருடைய தாயார் காவல்துறை துணை ஆய்வாளர் கிருஷ்ணகுமாரி அவர்கள் 10 மாதங்களுக்கு பிற்பாடு கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் 10 மாதங்கள் திமுக அரசு அவரை பாதுகாத்ததா என்று மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். இந்த நிலையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையிலான இந்த புதிய அரசு அந்த கொலை குற்றவாளியை கைது செய்தது என்பது இங்கே மக்களிடத்தில் ஒரு பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. இவர்கள் இந்த ஆட்சியினுடைய போக்குகள், இந்த ஆட்சியினுடைய நடவடிக்கைகள், இதையெல்லாம் மக்கள் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். மாற்றத்தை தருகிற இந்த அரசு அனைத்து செயல்பாடுகளிலும் அனைத்து துறைகளிலும் அதிமுக திமுக என்கிற 2 கட்சிகளுக்கு மாற்றாக இந்த மக்கள் விரும்புகிற அரசாக இந்த அரசுடைய செயல்பாடுகள் இருக்கும் என்பதைத்தான் கிருஷ்ணகுமாரியுடைய கைது நமக்கு உணர்த்துகிறது. அதை போல ஆலங்குளம் வெட்டூரை எப்படி நாங்குநேரியிலே கண்மூடித்தனமாக 6 பேர் வெட்டப்பட்டு அதில் 2 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். சாதி வெறி கஞ்சா கும்பலால் நடத்தப்பட்ட அந்த கொலைவெறி தாக்குதலில் வடநாட்டை சார்ந்த ஒரு கூலி தொழிலாளியும் இங்கே இருக்கக்கூடிய கோனார் சமூகம், நாடார் சமூகம், பரையர் சமூகம் என பல்வேறு சமூகங்கள் அந்த கண்மூடித்தனமான கொலைவெறி தாக்குதலிலே பாதிக்கப்பட்டது. அதே போல அதற்கு ஈடாக நெட்டூரிலும் எவ்வித முன்பகையும் இல்லாமல் தன்னுடைய சாதி ஆதிக்கத்தை, அடாவடித்தனத்தை நிலைநிறுத்தி அச்சுறுத்தி இங்கே சமூக விரோத வேலைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கும்பல் கண்மூடித்தனமாக ஒரு திருமண விழாவில் கலந்து கொண்ட மக்களை ஒரு 6 பேரை நெட்டூர்ல வெட்டியிருக்கிறாங்க. தெற்குப்பட்டிங்கிற 2 இஸ்லாமியர்கள் வெட்டப்பட்டிருக்கிறாங்க. அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து 9 குற்றவாளிகள், அதில் ஒருவரை சுட்டுப்பிடித்திருக்கிறார்கள். இன்னும் 3 பேர் அதில் கைது செய்யப்பட வேண்டும். 12 பேர் அந்த தெருவுக்குள்ள இறங்கி வெட்டியிருக்கிறாங்க. அதே போல அவர்களுக்கு பின்புறமாக அங்கே நெட்டூரில் நடந்த இன்னொரு திருமண விழா, ஒரு கூலிப்படையை சார்ந்த ஒருவருடைய குடும்ப விழாவில் கலந்து கொண்டவர்கள்தான் தூண்டிவிட்டு இந்த கொலைவெறி தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். எனவே அந்த கொலைவெறி தாக்குதலுக்கு தூண்டுதலாக இருந்தவர்களும் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டு கைது செய்யப்பட வேண்டும் என்கிற
செய்தியை இந்த அரசுக்கு நாங்கள் முன்வைக்கிறோம். அதே போல இந்த மாணவர்களை ஆகஸ்ட் கணேசன் இவருடைய கொலையில் ஏறத்தாழ இந்த கொலை ஆகஸ்ட் கணேசனுடைய காவல் படுகொலையாக இருக்கட்டும், நாங்குநேரி படுகொலையாக இருக்கட்டும், நெட்டூர் தெற்குப்பட்டி படுகொலை தாக்குதலாக இருக்கட்டும், இந்த கொலைவெளி தாக்குதலுக்கு பின்புறமெல்லாம் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. அதுதான் சாதி வெறித்தனம் என்கிற ஒரு ஒற்றுமை. அந்த சாதி வெறித்தனத்தை தணிப்பதற்கு சமூக நீதித்துறை அமைச்சரும் சட்டத்துறை அமைச்சரும் முதலமைச்சர் அவர்களும் உரிய நடவடிக்கையை எடுத்து இந்த நாடு ஒரு அமைதி பூர்வமாக மாறுவதற்கு வழிவகை செய்ய வேண்டும். இது போன்ற ஜனநாயக நாட்டிலே சட்டத்தின் ஆட்சி நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த நாட்டிலே இப்படி மக்களை 90 நாட்களுக்கும் மேலாக ஒரு கொலை வழக்கிற்கு குற்றவாளிகளை கைது செய்ய சொல்லி போராட்டம் நடத்துவது என்பது இந்த நாட்டிற்கு அவமானம். அதே போல நெட்டூர் பிரச்சனையாக இருக்கட்டும், இதெல்லாம் உடனடியாக கடுமையாக சமூக நீதித்துறை அமைச்சர் அங்கே மக்களை சந்தித்து பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து அவர் பத்திரிகையாளரிடம் சொன்ன செய்தி, குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் வெளியில் வந்தால் மீண்டும் இந்த போன்ற கொலை செயல்களில் ஈடுபடுவார்கள், பொதுமக்களை கொலை செய்வார்கள். எனவே அவர்கள் பிணையில் வராதபடி அவர்கள் சிறையில் இருந்தபடியே அந்த வழக்கு 6 மாதத்திற்கு விரைவாக விசாரிக்கப்பட்டு அவர்களுக்கு உரிய தண்டனையை பெற்றுத்தர அந்த அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே இதுபோன்ற குற்றவாளிகள் வெளியில் நடமாட முடியாத ஒரு நிலையை இந்த அரசு ஏற்படுத்த வேண்டும். கடுமையான சட்டங்கள், இன்றைக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை கூட நீக்கணும்னு சொல்லி சில சாதிநெறி கும்பல்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கொலையாளியை கைது செய்வதற்கு எதிராக கூட சில சமூக விரோத கும்பல்கள் போராடிக்கிட்டு இருக்குது. இதற்கெல்லாம் இந்த அரசு இடமளிக்க கூடாது. அதே போல ஆணவ படுகொலை போன்ற சாதிவெறி படுகொலை தடுப்பதற்கு கடுமையான புதிய சட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று பல அரசியல் கட்சிகள் கோரிக்கை வைத்த நிலையில் அதுபோன்ற கடுமையான சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு இந்த அரசு முனைய வேண்டும். அது போல மக்கள் தன்னுடைய தற்காப்புக்காக ஐபிசி செக்ஷன் 100 சொல்கிறது, தன்னுடைய உடைமைகளையோ தன்னுடைய உயிருக்கோ ஆபத்து ஏற்படும் நிலை வந்தால் அதற்கு எதிர்வினையாற்றலாம். எதிர்வினையாற்றி அது கொலையாக முடிந்தாலும் அது சட்டப்படி குற்றமாக ஆகாது என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது. இதையும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக வேளாளர் சமூக மக்கள் அனைவரும் நீங்கள் சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு வழக்கறிஞரை உருவாக்க வேண்டும். அதுதான் நமக்கு தற்காப்பாக இருக்க முடியும். சமூகத்தினுடைய சூழல் எந்த நிலையில் இருக்கிறது என்று நமக்கு தெரியும். இன்றைக்கு அதிகாரத்தை நோக்கி பல்வேறு சமூகங்கள் இன்றைக்கு அதிகாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற நிலையில் தேவேந்திர உணர்வாளர் சமூகம் சிதறி போய் கிடக்கிறது. அரசியல் அமைப்பாக திரள முடியாத ஒரு அவநிலை இருக்கிறது. அரசியல் அதிகாரத்தை நோக்கி அடியெடுத்து வைக்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது. இதையெல்லாம் சமூக சிந்தனையாளர்கள் கருத்தில் கொண்டு எதிர்வரும் காலங்களில் இந்த சமூகத்தை அரசியல்படுத்துகிற, இந்த சமூகத்தை ஒரு பொது இடத்திலே இணைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்ய வேண்டும். 100க்கும் மேற்பட்ட அமைப்பு என்கிற பெயரிலே இந்த சமூகம் சிதறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சாதி அமைப்புகளால் சாதிக்க முடியாது என்பது இன்றைக்கு நமக்குடைய பட்டறிவு. எனவே பொது நீதிமன்றத்தில் தான் இந்த அரசியல் எடுத்து போனால் தான் தேவேந்திர உணர்வாளர் சமூகம் அதிகாரத்தை நோக்கி நகர முடியும். இல்லை என்றால் இதை விட அவல நிலை நீடிக்கும். இதை விட மோசமான நிலைக்கு இந்த சமூகம் தள்ளப்படும். தன்னைத்தானே அரசியலில் அழித்துக் கொள்ளக்கூடிய சமூகமாக இந்த சமூகம் மாறி இருக்கிறது. சமூகத்தில் ஏராளமான இந்த சமூகத்தை வீழ்த்துகிற சக்திகள் பெருகி வருகிறார்கள். இந்த நிலையை தடுக்கும். தேர்தல் களத்திலே நாம் அடியெடுத்து வைக்க முடியாத ஒரு நிலை இங்கே இருக்கிறது. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, அது எளிதாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு முகத்தில் தொகுதியில் எனக்கு இந்த அரசியல் களத்திலே அமையப்பட்ட போதிலும் 1141 வாக்குகள் தான் எனக்கு கிடைச்சிருச்சு. காரணம், இந்த சமூகத்தை இருந்து பரப்பப்படுகிற அவதூறுகளை மக்களும் இன்றைக்கு மக்கள் எப்படி அரசியல் கட்சிகளால் நடத்தப்படுகிறார்கள் என்பதையும் தெரியும். எனவே இதையெல்லாம் மாற்றி அமைப்பதற்கான செயல் திட்டத்தை சமூக விருந்தினர்கள் வகுத்து செயல்பட வேண்டும். பொதுநலத்தில் இருந்து செயல்பட வேண்டும். சமூக நலன் விரும்பிகள், சமூக அக்கறையாளர்கள் உள்ளாட்சி தேர்தலில்
அதிகாரத்தை பெற்றாவது இந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாளராக விளங்க வேண்டும். அதை நோக்கியும் இந்த சமூகத்தினுடைய சிந்தனை இருக்க வேண்டும் என்ற செய்தியை இந்த இடத்தில் பதிவு செய்து ஆகாஷனுடைய அவருக்கு இந்த நீதி கேட்டு குற்றவாளிகளை கைது செய்ய சொல்லி இந்த போராட்டக்குழு ஒரு முடிவு எடுத்திருக்கிறது. 100வது நாள் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஒரு கவனஈர்ப்பு ஒன்றுகூடலை நடத்தலாம் என்று போராட்டக்குழு ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறது. அதன்படி இந்த போராட்டத்தில் 90 நாட்களாக நடந்த போராட்டத்தில் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள், பல்வேறு அரசியல் தலைமைகள் இங்கே பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அன்புக்குரிய அண்ணன் முத்தமிழர் டி. வேல்முருகன் அவர்கள் இதே ஆர்ப்பாட்ட பந்தயங்களில் பங்கேற்று தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அதுபோல ஆகாஷனுடைய குடும்பத்திற்கும் ஒரு குடும்ப நிதி, இழப்பீட்டு நிதி இவருடைய கட்சி சார்பாக வழங்கியிருக்கிறார். இந்த போராட்டத்தினுடைய வழக்கு செலவுகளை, அடுத்த போராட்ட செலவுகளை கூட தமிழக வாழ்வுரிமை கட்சி ஏற்கும் என்ற உறுதியை இந்த இடத்தில் வைத்து பதிவு செய்திருக்கிறார். அதுபோன்ற சமூக நலன் சார்ந்த தமிழ் தேசிய இன உறவுகள ஆற்றல்களை ஒருங்கிணைத்து தலைமைச் செயலகத்தின் முன்பு நாம் நடத்துகிற போராட்டம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. தமிழக அரசு அத்தகைய ஒரு சூழலை ஏற்படுத்தாது, இந்த மக்களுக்கு அத்தகைய ஒரு நிலையை ஏற்படுத்தாது என்று நாங்கள் நம்புகிறோம். விரைந்து இந்த வழக்கு சார்ஜ் செய்யப்பட்டு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டால் இந்த அரசுக்கு நற்பெயர் ஏற்படும். எனவே 100வது நாள் போராட்டம், தலைமைச் செயலகத்துக்கு முன்பு நடத்தக்கூடிய போராட்டம் தவிர்க்கப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அந்த நிலையை இந்த அரசு உருவாக்கும். இந்த செய்தியின் மூலமாக அரசினுடைய கவனத்திற்கு இந்த செய்தி சென்றடையும் என்று நான் நம்புகிறேன். விரைவு நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும். அதேபோல தொடர்ந்து தென் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய சாதிகளை படுகொலைகளை, சாதிகளை தாக்குதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். மக்கள் விரும்புகிற இன்றைக்கு 4 நிலையை மக்கள், அனைத்து சமூக மக்கள், நாங்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிரான வன்மமான உரையை நாங்கள் பதிவு செய்வதில்லை. அனைத்து சமூக மக்களும் வைத்த கோரிக்கை 4 நிலையில் அந்த கொலை தாக்குதலை நடத்தியவர்களை சுட்டுக் கொள்ளுங்கள், என்கவுண்டரை சுட்டுக் கொள்ளுங்கள் என்று பெண்கள், அனைத்து சமூகத்தை சார்ந்த பெண்களும் அங்கே கோரிக்கை வைத்தார்கள் அந்த அரசுக்கு, அந்த அரசுக்கு. அதே போல கோவையில் நடந்த அந்த சிறுமியினுடைய பாலியல் படுகொலையை கண்டித்தும் அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு சமூகங்களை சார்ந்த மக்கள் அரசுக்கு வைத்த கோரிக்கை என்பது அவனை சுட்டுக் கொள்ளுங்கள் என்று. அரசும் அதற்கு தயாரானது. ஆனால் அவர்கள் வந்துவிடும் என்று அந்த போக்கை கைவிட்டிருக்கிறார்கள். இது போன்ற கொடுமையான, கடுமையான கொலைகளுக்கு, கொலை செயல்களை தடுப்பதற்கு அதுபோன்ற மக்கள் கோரிக்கையையும் இந்த அரசு நிறைவேற்றினால் மக்கள் அதை வரவேற்பார்கள் என்கிற செய்தியை பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் பதிவு பண்ணும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, தலைமைச் செயலக முற்றுகை என்பது ஒரு பொருட்டா சொல்லியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி இங்கே மாவட்ட ஆட்சியர் இருக்காரு, தாசில்தார் இருக்காரு, கோர்ட்டு ஆணை பிறப்பிச்சிருக்கு. இதெல்லாம் தாண்டி தலைமைச் செயலகம் செல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அவசியம் என்பது முதலமைச்சருடைய நேரடியான கவனத்திற்கு இந்த பிரச்சனை எடுத்து செல்லப்படணும். அரசுடைய கவனத்திற்கு, குறிப்பாக முதலமைச்சருடைய கவனத்திற்கு இந்த பிரச்சனை நேரடியாக எடுத்து செல்லப்பட வேண்டும், உடனடி தீர்வு எட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் தலைமைச் செயலகத்திற்கு முன்பான கவன ஈர்ப்பு உடலை செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு திட்டமாக இருக்கிறது. ஆனால் இந்த செய்தி எப்படியும் அரசுக்கு போகும். அந்த நிலையை அரசு விரும்பாது. உடனடியாக நடவடிக்கைகள் மேற்கொள்வாரு. அதற்கான சூழல் இருக்கிறதையும் நாம் உணர்கிறோம். அதே போல சட்டப்படியான நடவடிக்கைகளையும் நாம் வேகப்படுத்தணும் அப்படிங்கிறதுதான் நம்ம நாட்களாக நடைபெறுகிறது. இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை இல்லை. காரணம் என்னவா இருக்கும்? அதாவது போராட்டத்தோட வடிவம் சரியில்லையா, இல்ல போராட விதம் சரியில்லையா, எப்படி நம்ம ஒரே நாள் போராட்டத்திற்கு நீங்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே திரண்டு நம்ம தலைமைச்சருக்கு போக வேண்டிய தேவையில்லை. மக்கள் சேர்ந்து கிடக்கிறார்கள். இது தொடர்பான இந்த போராட்டம் நீர்த்து போகக்கூடிய நிலைக்கு தான் தள்ளப்பட்டிருக்கு. அதான் யதார்த்தம். எனவே ஒரு திட்டமிட்ட வலுவான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தால் அரசு அந்த நடவடிக்கையை எடுக்கும். அதற்கு ஒரு ஒருங்கிணைப்பு என்பது, வலுவான ஒருங்கிணைப்பு, சமூக ஒருங்கிணைப்பு தேவைப்படுகிறது. அதையும் போராட்ட குழு சிந்திக்கணும். நன்றி.